வீட்டினுடைய தாய் நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது மொத்தமா நம்ம வீட்டுக்கு உள்ள இருக்கக்கூடிய நிலைகளை எண்ணினோம் அப்படின்னாக்கா ஒற்றைப்படையில் வர வேண்டும். அது ரொம்ப முக்கியமானது. அதே போன்று அந்த நிலை தாய் நிலை வைக்கிறதுக்கு உண்டான முகூர்த்தம் அப்படிங்கிறத பார்த்துதான் அந்த நிலையை தூக்கி வைக்கணும். அப்படி வைக்கும் பொழுது அதற்கு கீழே நவரத்தினங்கள், பஞ்சலோகம், ஒரு சங்கு அது வச்சோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப விசேஷம். அந்த சங்கு வச்சோம் அப்படின்னாக்க லக்ஷ்மி எந்த நேரமும் அந்த வீட்டு வாசல் படியிலேயே எப்ப உள்ள வரலான்னு காத்துட்டே இருப்பாள். ஒரு விசேஷம் அந்த சங்குக்கு உண்டு. அதை வீட்டு நிலைகளுக்கு கீழே வச்சு அதற்கு பிறகாக அதை சரி பண்றது அப்படிங்கிறது நன்றாக இருக்கும். அதே போன்று மிக முக்கியமானது வாஸ்து. ஒரு இடம் எழுப்பும் போதே வாஸ்து நித்திரை எழும் நாள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதை நம்ம மிக முக்கியமாக முதல் நாள் வேலை ஆரம்பிக்கும் பொழுது அதை பார்த்து செய்யறது நல்லது. அதே போன்று நிலை கதவுகள் வைக்கும் பொழுது அதை பார்த்து செய்வது நல்லது. அது போன்ற நாட்களில் செய்யும் பொழுது வாஸ்து தோஷம் நிவர்த்தி ஆகும். இப்படி இந்த நிலை கதவு அப்படிங்கிறத வாஸ்து பிரகாரம் அதற்குண்டான நபர்களை அணுகி தெரிந்து கொண்டு செய்தால் அந்த குடும்பத்தில் நிம்மதிக்கு குறைவு இருக்காது. இதுதான் அந்த தாய் நிலையினுடைய மகத்துவம்.